உட்பட அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யும் நாடுகளுக்கு பரஸ்பர வரி விதிக்கும் உத்தரவில் அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். குறைந்தபட்சமாக 10%, அதிகபட்சமாக 41% வரையிலும் வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியா உட்பட 69 நாடுகள் மற்றும் ஐரோப்பிய யூனியனுக்கு புதிய வரி விதிக்கப்பட்டுள்ளது. சிரியாவுக்கு 41% வரி விதிக்கப்பட்டுள்ளது. லாவோஸ் மற்றும் மியான்மருக்கு 40% விதிக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்துக்கு 39%, ஈராக் மற்றும் செர்பியாவுக்கு 35%, லிபியா மற்றும் அல்ஜீரியாவுக்கு 30% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு 25% வரியும், வியட்நாம் மற்றும் தைவானுக்கு 20% வரியும், பாகிஸ்தானுக்கு 19% வரியும், இஸ்ரேல், நார்வே, நைஜீரியா உள்ளிட்ட நாடுகளுக்கு 15%, குறைந்தபட்சமாக பிரேசிலுக்கு 10% வரி விதிக்கப்பட்டுள்ளது. ஐரோப்பிய யூனியனை பொறுத்தவரை 15%க்கும் அதிகமான இறக்குமதி வரி கொண்ட பொருட்களுக்கு இந்த புதிய வரியிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் 15%க்கும் கீழ் உள்ள பொருட்களுக்கு வரி 15% உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த உத்தரவு வருகிற 7ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தனியார் ஆம்னி பேருந்துகள் மற்றும் நிலை பேருந்துகளுக்கான கட்டணம் உயர்த்தப்படுகிறது. இதுகுறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளது. டீசல் செலவு மற்றும் உதிரி பாகங்கள் விலை உயர்வுக்கு ஏற்ப பயண கட்டணத்தை உயர்த்த தனியார் பேருந்து சங்கங்கள் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் தனியார் ஆம்னி பேருந்துகள் மற்றும் தனியார் நிலை பேருந்துகளுக்கு விரைவில் கட்டணம் உயர்த்தப்பட உள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு ஓரிரு நாட்களில் வெளியாக இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. தனியார் பேருந்துகளுக்கு மட்டும் பேருந்து கட்டண உயர்வு இருக்கும் என்றும், அரசு பேருந்துகளுக்கு எந்தவித கட்டண உயர்வும் இருக்காது எனவும் போக்குவரத்துத்துறை தரப்பில் தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டதை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் சூரியமூர்த்தி என்பவர் சார்பில் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் சூரியமூர்த்தி அதிமுக உறுப்பினரே அல்ல எனவும், உறுப்பினராக இல்லாத சூரியமூர்த்தி கட்சி செயல்பாடு குறித்து கேள்வி எழுப்ப முடியாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. எடப்பாடி பழனிசாமியின் மனுவை விசாரித்த 4வது உதவி உரிமையியல் நீதிமன்ற நீதிபதி சிவசக்திவேல் கண்ணன், கட்சி விதிப்படி பொதுச் செயலாளர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களால் தேர்வு செய்யப்பட வேண்டும். இந்த விதிகளின்படி பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவில் தெரிவிக்கவில்லை என்பதால் சூரியமூர்த்தி தாக்கல் செய்த வழக்கு விசாரணைக்குரியது என கூறியதுடன் வழக்கை நிராகரிக்க கோரி எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். சென்னை அயனாவரம் பகுதியில் சுவர் விளம்பரம் தொடர்பாக திமுக மற்றும் அதிமுகவினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை அயனாவரத்தில் இயங்கும் அரசு உதவி பெறும் பள்ளி ஒன்றில் அதிமுக சார்பில் சுவரில் விளம்பரம் செய்ய ரிசர்வ் செய்யப்படுவதாக குறிப்பிட்டு எழுதப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் திமுக சார்பில் சுவர் விளம்பரம் செய்வதற்கு ஏற்கனவே பள்ளி நிர்வாகம் மூலம் ஆட்சேபனை இல்லா சான்று பெறப்பட்டுவிட்டதாகவும், சட்டப்படி திமுக விளம்பரம் செய்யவே அனுமதி இருப்பதாகவும் திமுகவினர் கூறினர். இதையடுத்து போலீஸ் தலையீட்டிற்கு பின் பள்ளியின் அனுமதி கடிதம் அடிப்படையில் திமுகவினர் மட்டுமே சுவர் விளம்பரம் செய்ய அனுமதி வழங்கப்பட்டது. இதனால் இரு கட்சி தொண்டர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கோஷங்கள் எழுப்பினர். கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் வடக்கஞ்சேரி பகுதியில் சாலையில் சென்ற முதியவரை கடித்த தெருநாய் சிறிது தூரத்தில் 4 வயது சிறுவனையும் கடித்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
ஏற்கனவே 5 பேரை கடித்த இந்த தெருநாய்க்கு ராபிஸ் உள்ள நிலையில் முதியவர் மற்றும் சிறுவனை கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் சாலை ஓரம் நின்று கொண்டிருந்த 2 மாடுகள் திடீரென மோதி சண்டையிட்டுக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. நவாப்கஞ்ச் பகுதியில் தெருவோரத்தில் டீக்கடை அருகே நின்று கொண்டிருந்த 2 மாடுகள் ஒன்றோடு ஒன்று மோதி சண்டையிட்டுக் கொண்டன. அப்போது மாடுகளை டீக்கடைக்காரர் குச்சியை கொண்டு விரட்ட முயன்றபோது திடீரென ஓடிவந்த மாடு டீக்கடை மீது பாய்ந்தது. இதில் டீக்கடை முழுவதும் சேதமடைந்தது. சவுதி அரேபியாவில் உள்ள கேளிக்கை பூங்காவில் ராட்சத ராட்டினம் உடைந்து 23 பேர் காயமடைந்தனர். சவுதி அரேபியாவின் தைஃப் நகரில் உள்ள கிரீன் மவுண்டன் பூங்காவில் இந்த விபத்து நேர்ந்தது. த்ரில் ரைடுகளில் ஒன்றான 360 டிகிரி ராட்சத ராட்டினத்தின் மையத்தூண் இயக்கப்பட்ட போது எதிர்பாராத விதமாக உடைந்து விழுந்தது. அந்தரத்தில் ராட்டினம் உடைந்ததால் அதில் இருந்தவர்கள் அலறினர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த 23 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். குரேஷியாவில் ராணுவ தாக்குதலின் 30வது ஆண்டு நிறைவை ஒட்டி ராணுவ அணிவகுப்பு நடைபெற்றது. கடந்த 1995ஆம் ஆண்டு குரேஷிய படையினர் செர்பிய கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகளை மீட்கும் நோக்கில் இந்த தாக்குதலை மேற்கொண்டனர். குரேஷிய சுதந்திர போரின் முக்கிய ராணுவ நடவடிக்கையாக ஆபரேஷன் ஸ்டார்ம் கருதப்பட்டது. இதன் 30ஆம் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் தலைநகர் ஜக்ரேபில் ராணுவ வீரர்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. குரேஷிய ராணுவ பலத்தை பறைசாற்றும் டாங்கிகள் அணிவகுத்ததுடன் ஹெலிகாப்டர்கள் மற்றும் விமான சாகச நிகழ்ச்சிகளும் அரங்கேறின. இதனை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர். நடிகை கல்பிகாவுக்கு மனநல குறைபாடு இருப்பதாக அவரது தந்தை ஹைதராபாத் போலீசில் புகார் அளித்துள்ளார். தெலுங்கு நடிகை கல்பிகா கணேஷ் குறித்த சர்ச்சைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. இந்நிலையில் நடிகை கல்பிகாவின் தந்தை சங்கவர கணேஷ் ஹைதராபாத் காவல்துறையில் புகார் ஒன்றை அளித்துள்ளார். அதில் ஏற்கனவே தன் மகள் 2 முறை தற்கொலைக்கு முயற்சித்ததாகவும் அவரை 1 முறை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக கல்பிகா மருந்துகள் எடுத்துக் கொள்வதை நிறுத்திவிட்டதால் தற்போது ஆழ்ந்த மனசோர்வில் இருப்பதாகவும் இதனால் அடிக்கடி வாக்குவாதங்களில் ஈடுபட்டு பொது இடங்களில் குழப்பங்களை ஏற்படுத்துவதாகவும் அவர் அந்த புகாரில் தெரிவித்துள்ளார். எனவே கல்பிகாவை மீண்டும் மறுவாழ்வு மையத்தில் சேர்க்க வேண்டும் என அவரது தந்தை கேட்டுக் கொண்டுள்ளார். தலைவன் தலைவி திரைப்படம் 50 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருக்கு. பாண்டிராஜ் இயக்கத்துல விஜய் சேதுபதி, நித்யா மேனனோட அட்டகாசமான நடிப்புல கடந்த வெள்ளிக்கிழமை வெளியான படம் தலைவன் தலைவி. கணவன் மனைவி உறவை மையமாக வச்சு உருவான இந்த படம் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பை பெற்று வருது. இந்த நிலையில படம் வெளியான நாள்ல இருந்து இதுவரைக்கும் 50 கோடிக்கு மேல வசூல் செய்திருக்கிறதா படக்குழு அறிவிச்சிருக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.